بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلوات الله وسلامه أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் எஜிபு தகசீலுல் இன்சான் அல்லது யமூத்து ஃபி ஹாதிஸின் யதஷவ்வஹு ஜிஸ்முஹு வருப்பமா தகத்தஅ பாத நிசாஇஹி. ஒரு ஹாதிஸா எக்ஸிடென்ட், ஒரு விபத்திலே ஒரு மனிதன் மரணிக்கின்றான். அந்த விபத்திலே ஆன அந்த மனிதன், அவனுடைய உடம்புகள் அலங்கோலமாக, சில வேளைகளில் உடல் பகுதிகள் துண்டு துண்டாக ஆகியிருந்தால், ஏனையோர்களை குளிப்பாட்டுவதைப் போல அவரை குளிப்பாட்டுவது கடமையாகுமா என்று கேட்டால் ஆம், எஜிபு தகசீலுஹு. அப்படியான மனிதனையும் ஏனையோர்களை குளிப்பாட்டுவதைப் போல குளிப்பாட்டுவது கடமையாகும். எப்பொழுது? இது அம்கனதா அளிக்க, அது சாத்தியப்பாடாக இடம்பாடாக இருக்குமேயானால். ஃபைன்லம் யும்கின், அவ்வாறு இடம்பாடு அற்றதாக சாத்தியமற்றதாக இருந்தால் தயமும் செய்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் என்ன தயம்மும யகூம் மகாமத் தகசீல் பில்மா இந்தல் அஜீஸ் அந்த அளிக்க, தண்ணீரை தொட்டும் புழங்குவது சாத்தியமற்றதாக இருந்தால், அதாவது குளிப்பதற்கு ஸ்தானத்திலே தயமும் செய்யப்படும். தண்ணீரை புழங்கி குளிப்பாட்டுவது இயலாமை இருந்தால் அந்த வேளையிலே தயமும் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியோடு ஜனாசாவை பற்றி நல்ல செய்திகள், அலாமாத்துல் ஹைர், ஒரு ஹைரான அடையாளங்கள். சில வேளைகளில் சில ஜனாசாக்கள் முகம் சிரித்து கொண்டே இருக்கும், முகம் மறுமலர்ச்சியாக இருக்கும், முகத்திலிருந்து ஒளி பிரகாசிப்பதை போன்று காட்சியளிக்கும். இப்படியான செய்திகளை வழியிலே சொல்வதில் தவறா என்று கேட்டால் லா பாஸ, அதை சொல்வது தவறு கிடையாது. ஆனால் ஜனாசாவில் ஒரு கெடுதியான விடயமாக இருந்தால், ஒரு ஒரு வித்தியாசமான உடலமைப்பு இருந்தால் நாம் அதை பற்றி கூறுவது கூடாது. ஏனென்றால் சில ஜனாசாக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் கருநிறமாக இருக்கும், முகம் கருநிறமாக இருக்கும். ஆகவே அப்படியான ஜனாசாக்களை பற்றி குளிப்பாட்டியவர்கள் வெளியிலே சொல்வது கூடாது. அதனால தான் குளிப்பாட்டுபவர்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், இன்னாரை நான் குளிப்பாட்டினேன், அவர்களை இப்படியான தீய அடையாளங்களை பார்த்தேன் என்று கூறுவது கூடாது. ஏனென்றால் அவ்வாறு கூறினால் ஜனாசாவுடைய குடும்பத்தினருக்கு கவலை ஏற்படுத்தும், அவர்களுக்கு மனவேதனை ஏற்படுத்தும். அது ஒரு புறம் பேசுதலாக அமைந்துவிடும். ஆகவே அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று கஃனிடுவது, ஒரு ஆணை பொறுத்தவரையில் வெண்மையான 3 ஆடைகள் கஃனிடப்படும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 ஆடைகளினால் கஃனிடப்பட்டார்கள். ஒரு ஆடையிலே கஃனிடுவது, அந்த ஆடை விசாலமானதாக இருந்தால், உடல் முழுக்க மறைக்கக்கூடியதாக இருந்தால் அது போதுமானதாக இருக்கும். வென் கஃபன ஃபி கமீஸ் வ இஸார், ஷர்ட், உள்ளாடை போன்றவற்றையும் அணிந்து கஃனிடுவது ஜாயிஸ், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளை 5 ஆடைகளிலே கஃனிட வேண்டும். இஸார், ஹிமார், கமீஸ், லிஃபாஃபத்தைனி என்று சொல்லக்கூடிய அரபு சொற்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். விளங்கியவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஹாதா அஃதல், இதைத்தான் மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.